அடர்ந்த காட்டின் மூலையில் ஒரு நண்பகல். ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டின் ஆழத்தில் விலங்குகள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் சிங்கம் அரசனாகவும் மற்ற விலங்குகள் அதன் கீழ் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் காட்டின் மேல் ஒரு ஆபத்து நேர்ந்தது. வனத்தில் திடீரென்று தீப்பரவலாகத் தொடங்கியது. விலங்குகள் அனைத்தும் பயந்து ஓடிக்கொண்டிருந்தன. புலி, மான், குரங்கு, யானை போன்றவை எதுவும் செய்ய முடியாமல் அங்கு எங்கே ஓடுவது என்று தெரியாமல் அவதிப்பட்டன. அந்த நேரத்தில் ஒரு சிறிய குருவி என்ன செய்யலாம் என்று யோசித்தது. காடு முற்றிலும் தீயால் சூழப்பட்டிருந்தது. அது அருகிலிருந்த ஒரு நீரூற்றுக்கு சென்றது. தன் சிறிய மூக்கால் சில துளி தண்ணீர் எடுத்து அதை தீ மீது ஊற்றத் தொடங்கியது. மற்ற விலங்குகள் குருவியின் செயலை பார்த்து சிரித்தன. உன் செயல் எதற்கு? இந்த பெரிய தீயை தன்னுடைய சிறிய துளியால் எப்படி அணைக்க முடியும் என்று கேட்க குருவி தைரியமாக பதிலளித்தது. நான் என் கடமையை செய்கிறேன். இந்த காட்டில் நான் வளர்ந்தேன். அதை காப்பாற்ற நான் முயற்சிக்கிறேன். குருவியின் நம்பிக்கை மற்றும் தைரியம் மற்ற விலங்குகளைத் தூண்டியது. யானை தனது தும்பிக்கையால் நீர் எடுத்தது. மான்கள் தண்ணீரைக் கொண்டு செல்லத் தொடங்கின. புலி தன்னால் இயன்றதைச் செய்தது. ஒவ்வொரு விலங்கும் ஒன்றிணைந்து தீயை கட்டுப்படுத்துவதற்கு தங்களின் திறன்களை பயன்படுத்தின. முடிவில் விலங்குகள் ஒற்றுமையால் தீயை முழுமையாக அணைத்தன. அந்த நாள் முதல் விலங்குகள் ஒற்றுமையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு ஒன்றிணைந்து வாழத் தொடங்கின.